ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இந்த புரோக்கரேஜஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம்ல 650 ரூபாயில இருந்து 820 ரூபாய்க்குள்ள வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 750 ரூபான்ற ஆவரேஜ்ல வந்து ட்ரேட் ஆகுது. லோக்கு போச்சு அப்படின்னா 680 ரூபாய் வரைக்கும் போகலாம். ஹைக்கு போச்சு அப்படின்னா 820 ரூபாய் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ் எல்லாம் வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு அந்த இஷ்யூ இருக்குல்ல, அந்த ஒரு கோர் இஷ்யூ சேர்மன் வந்து வெளியே போனது, அந்த இஷ்யூ இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு தான் வந்து வருது. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிசினஸ்ல நெகட்டிவான இம்பாக்ட் வந்து இருக்கு. அதை தாண்டி இந்த கம்பெனி வந்து மெர்ஜர் வர பண்ணாங்கல்ல, ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த ஒரு மெர்ஜர்ல இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா தான் வந்து இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவான growth வந்து இருக்கு. அது என்ன உண்மையா தான் வந்து இருக்கு. சோ இது வந்து இன்னொரு நெகட்டிவான செட்பேக்கா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இங்க நெகட்டிவா இருக்கும்போது பாசிட்டிவா இருக்கிற விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த பிசினஸோட அந்த ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. Q4 அப்டேட் வந்திருக்கு. அது எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியை இன்னைக்கான நாள்ல 3 விஷயத்துக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்க விஷயம் வந்து அந்த பிசினஸ் அப்டேட்டா வந்து இருக்கு. லோன் பொறுத்தவரை 12% growth ஆயிருக்கு. டெபாசிட்ஸை பொறுத்தளவுல 14% வந்து growth ஆயிருக்கு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோமே சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னதான் அவங்க ஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணாலுமே டிஐஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 35 லட்சம் ஷேர்ஸ் வந்து வச்சிருந்தவங்க இப்ப 41 லட்சம் ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ மட்டும் இந்த எம்டிஎஃப்ல மட்டுமே 40% ஆஃப் த எம்டிஎஃப் வந்து அமௌண்ட் யூஸ் பண்றது இங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வாங்கியிருக்கதா வந்து சொல்றாங்க. எஃபிஎஸ் வந்து இந்த ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து ஸ்டேக் வித்திருக்காங்களா, இது எவ்வளவு அமௌண்டா வந்து இருக்கு அப்படின்னா, மார்ச் மாசத்துல டோட்டலா வந்து இங்க எஃபிஎஸ் வந்து வித்ததுல 30% வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல மட்டும் வித்திருக்காங்க. 43,000 கோடி ரூபாய் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து மட்டுமே வெளியே போயிருக்கு. டோட்டல் எஃபிஐ ஹோல்டிங் வந்து 47% மேல இருந்தது. இப்ப 44% தான் இருக்கு. 3% வந்து குறைஞ்சிருக்கு.